பார்க்குற என்ன சொல்லுவான், பொண்டாட்டியை கொலை பண்ணேன் அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவான். அந்த வார்த்தை தான் என்னை கொன்னுச்சு. ஜெயில் அப்படிங்கிறத விட இந்த வார்த்தை தான் வந்து எனக்கு வந்து ரொம்ப கொடுமையாக இருந்தது. அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணி அதை டேக்கிள் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணி எப்படி வெளியில் வரப்போகிறோம் அப்படின்றது தான் எனக்கு பெரிய. ஏன்னா சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 வருஷம் வெளியே இருக்கீங்க, பெயிலில் இருக்கீங்க. அப்போவே நிறைய பேர் பேசியிருப்பாங்கல்ல இந்த மாதிரியெல்லாம்? அப்போ பேசலை, முதுகுக்கு பின்னாடி பேசியிருக்கலாம். ஏன்னா திரும்ப நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் டியூட்டியில். என்னால் காரியம் ஆக வேண்டியவங்க தான் பார்க்க வருவாங்க. ஸோ அதனால வந்து அவங்க பேசலை. ஒருவேளை நான் டியூட்டியில் இல்லாமல் நான் சும்மா சுற்றிட்டு இருந்தேன்னா நேரடியாக கூட பேச. சிறையில் எப்படி இருந்துச்சுன்னு ஒன்று அக்செப்ட் பண்ணிக்கணும், நமக்கு இது நடந்துருச்சு. இப்போ ஆயுள் தண்டனைன்னு கொடுக்குறாங்களேன்னா அப்போ நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது? கஷ்டம்தான், அது நினச்சி பார்த்தா கஷ்டம்தான். ஆனால் எல்லாரும் மாதிரியும் இல்லை, நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் பாசிட்டிவாக தான் யோசிக்கிறேன். நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டீங்களா? ஏற்றுக்கிட்டேன், நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இதுதான் கொடுத்துருக்காங்க, நீ சுப்ரீம் கோர்ட்டுன்னு ஒரு சாய்ஸ் நமக்கு இருக்குது. அதுவும் நம்ம கை கொடுக்கல. அது ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்தது. அது இருக்குல்ல, அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் இப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துருந்தோம் அப்படின்னா ஒன்று மென்டலி டிஸ்டர்ப் ஆகிடுவோம். இல்லைன்னா சிறைக்குள்ளே உங்களுக்கே தெரியும், அங்கே போதை பழக்கத்துக்கு அடிமையாகி இந்த மாதிரி அந்த வேதனைகளை உள்ளே போட்டு அழுத்தி அந்த ப்ரெஷர்னால போதைக்கு அடிமையாகிடுவாங்க. இன்னும் சில பேர் கூட பண்ணியிருக்காங்க நிறையா. அந்த மாதிரி அந்த மாதிரி நடந்திருக்கு, நிறையவே நடந்திருக்கு. அந்த பண்ணிக்கிட்டாங்கன்னா சீரியல் எப்படி பண்ணிக்க முடியும்? அந்த 3 சாய்ஸ் தான் இருக்குது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அது சொந்த ஊரும் கிடையாது. 500 கிலோமீட்டருக்கு அப்பால நான் இங்கே வந்திருக்கேன். நீங்கள் இருக்கும்போது நிறைய பார்த்துருக்கேன். நான் இருந்த அந்த பீரியடில் மட்டும் 12 பேர் எப்படி ஜெயிலுக்குள்ளே. இன்னும் நிறைய பேர் இருப்பாங்களே, எப்படி அது நடக்கும்? ஏன்னா 6 மணிக்கு மேலே நைட் டைம் செல்லில் போட்டிடுறாங்க இல்லையா, செல்லுக்குள்ளே பண்ணியிருக்காங்க. தூக்கு போட்டு கூட எல்லாம் தூங்கும்போது அவங்க மனசில் பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாம் தூங்கினதுக்கப்புறம் 12 மணி 1 மணிக்கு அந்த ஜன்னல் கம்பியில் கட்டி தூக்கு போட்டுருவாங்க. இந்த மாதிரி இப்போ அவங்க இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க இல்லையா? இப்போ போதைப் பொருள் என்ன உள்ள கிடைக்குமா, அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களா? பீடி வந்து லீகலாகவே உள்ள விடுறாங்க. அதுவும் இல்லீகல் தான், ஆனால் கவர்மெண்ட்டே பீடி உள்ள அலோவ் பண்ணுறாங்க. அது இல்லைன்னா நிறைய பிரச்சனை நடக்கும். அதாவது சாப்பாடே இல்லைன்னா கூட தாங்கிப்பாங்க உள்ளே இருக்க சிறைவாசிகள் மெஜாரிட்டியாக. பீடி இல்லைன்னா தாங்க மாட்டாங்க, சண்டை போடுவாங்க, ஒருத்தர் அடிச்சுப்பாங்க. இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும். அப்படின்றதுனால பீடி வந்து அலோவ் பண்ணுறாங்க உள்ள. வாரத்தில் 2 கட்டு பீடி ஒவ்வொருத்தருக்கும் அலோவ் பண்ணுறாங்க, காசுக்கு தான். அது எவ்வளோ கொடுத்து வாங்குவாங்க? அது ஒரு ஜெயிலையும் ஒவ்வொரு ரேட் இருக்குது. அதெல்லாம் வேற விஷயம். கொடுமைன்னு சொன்னீங்கன்னா பகலில் வந்து காலையில் 6 மணிக்கு திறந்து விடுறாங்க இல்லைங்களா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலைகள் இருக்கும், வெளியில் போயிடுவாங்க. சில பேர் படிக்க போவாங்க, சில பேர் லைப்ரரிக்கு போவாங்க, அங்கே ஃபேக்ட்ரி இருக்குள்ளே ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ண போவாங்க. க்ளீன் பண்ணுறதுக்குன்னு ஒரு கேங் இருக்குது. அந்தந்த ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் படித்தவங்களாம் ஆஃபீஸில் அசிஸ்டண்ட்டாக கூட போவாங்க. ஜெயில் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அங்கே அசிஸ்டண்ட்டாக, டைப் ரைட்டராக, அங்கே கேன்டீனில் கணக்கு வழக்கு பார்க்குறவங்க இந்த மாதிரியும் போகிறாங்க. அதிகாரிகள் வீட்டுக்கு வெளியில் குவார்டர்ஸ், அதிகாரி அந்த கேம்பஸ்குள்ளே இருக்கும். ஜெயில் கேம்பஸ்குள்ளே எல்லா அதிகாரிகளோட வீடு குவார்டர்ஸ் இருக்கும். அவங்களுக்கு வீட்டு வேலை செய்கிறதுக்கு மெஜாரிட்டியான கைதிகளை யூஸ் பண்ணிக்குவோம். அந்த ஆஃபீஸர்ஸ் வீட்டுக்கு போய் இவங்க கைதிங்க வேலை செய்வாங்க. கைதிங்க போய் காலையில் போனாங்கன்னா ஈவினிங் 6 மணி வரைக்கும் அவங்க ஒர்க் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணுறது, வாஷ் பண்ணுறது, பாத்திரம் கழுவுறது, ஈவன் சமையல் பண்ணுறது கூட. ஆனால் ஒரு ஜூனியர் ஆஃபீஸர்ஸை வேலை வாங்குறதே தப்பு. ஒரு சிறை கைதியை கூட்டிகிட்டு போய் எப்படி வீட்டில் வேலை வாங்குறாங்க? எல்லா ஜெயிலையுமே தமிழ்நாட்டில் இல்லை, மற்ற ஸ்டேட்டில் எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் தமிழ்நாட்டில் நான் எல்லா ஜெயிலுமே போய் பார்த்துருக்கேன்.